வணக்கம். விஷம் குடித்து வாலிபர் சென்னை மருத்துவமனையில் பலி. உறவினர்கள் வாலிபரின் உடலை சாலையில் வைத்து மறியல் போராட்டம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கருவேப்புலங்குறிச்சி அருகே உள்ள கிளிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிவேல். இவரது மகன் பிருத்திவிராஜ், வயது 19. இவர் டிப்ளமோ சேர்ந்த நிலையில் கல்லூரிக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரது உறவினரின் மகளான 13 வயது சிறுமியை காதலித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சிறுமியின் பெற்றோர் பிருத்திவிராஜ் மீது கருவேப்புலங்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்து இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் சென்ற மாதம் 24ஆம் தேதி பிருத்திவிராஜ் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய நிலை இருந்துள்ளது. இதன் காரணமாக அவரை நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடாது என சிறுமியின் உறவினர்கள் சிலர் அவரை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் 24ஆம் தேதி அன்று இரவு தழைக்கேறிய மதுபோரையில் வீட்டிற்கு வந்த பிருத்திவிராஜ் தற்கொலைக்கு முயன்று விவசாய நிலத்திற்கு பயன்படுத்த வைத்திருந்த களைக்கொல்லி மருந்தை எடுத்து குடித்து மயங்கி விழுந்துள்ளார். இதனை அறிந்த அவரது பெற்றோர் அவரை மீட்டு திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். பின்பு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்து வந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த கருவேப்புலங்குறிச்சி போலீசார் சிகிச்சையில் இருந்த பிருத்திவிராஜிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். அப்போது தன்னை சிலர் துன்புறுத்தி மது குடிக்க வைத்ததாகவும் அதில் எதையோ கலந்து கொடுத்ததாகவும் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் கருவேப்புலங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் சிகிச்சையில் இருந்த பிருத்திவிராஜ் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்தார். அவர் உயிரிழந்ததற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு மீண்டும் ஒரு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இந்த வீடியோ அவரின் உறவினர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் சமூக வலைதளங்களிலும் பரவியது. இதன் காரணமாக அவரது வீட்டில் துக்க நிகழ்வுக்காக வந்த உறவினர்கள் திரண்டு இருந்த வேளையில் பிருத்திவிராஜின் உடல் சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. இதனை அறிந்த உறவினர்கள் கருவேப்புலங்குறிச்சி காவல் நிலையம் எதிரே ஒன்று கூடினர். பின்பு சென்னையிலிருந்து வந்த அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறித்து பிருத்திவிராஜின் உடலை எடுத்து சாலையில் பிரயத்தை வைத்து கொண்டு அமர்ந்தும் படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கனவு தமிழகம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பி மோகன்ராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.